நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, இந்த ஆர்குமெண்ட்ங்கிற சொல்லு இருக்குல்ல, இன்றைய இளைஞர்கள் நிறைய செய்யறாங்கப்பா. வீட்டில் யாராவது அடாலசன்ட் சில்ட்ரன் வச்சிருக்கீங்களா? 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 வரைக்கும் போகுது. ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட். முதல்லலாம் நான்லாம் கோச்சிக்கிட்டா எங்க அம்மா சோறு தின்ன என்ன கூப்பிடவே கூடாது. கூப்பிடாதுங்க. 3 வேளைலாம் பட்டினி கிடந்திருக்கேன் மானத்தோட இருக்கணும்ட்டு. அப்புறமா யோசிச்சு பார்த்துருக்கேன், மானமா உயிரான்னு. உயிரோட இருந்தால் தான் மானத்தோட இருக்க முடியும்னு போய் அம்மாட்ட கேட்டு சாப்பிட்டுருக்கிறேன் நான். இன்னைக்கு விடுறோமா குழந்தைகள் அப்படி? உங்களுக்கு நான் இப்பொழுது ஒரு சிறகு தருகிறேன். இதை சொல்லுங்க. இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல நமக்கு புரியணும் சில விஷயங்கள். இந்த தலைமுறையை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன தெரியுமா? இந்த தலைமுறை தான் மூத்த தலைமுறையின் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த நண்டு சிண்டு வாண்டு இது பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. முதல்லலாம் கேட்க மாட்டாங்க எங்க அம்மா. அடி விழும். எதையுமே கேட்டுவிட முடியாது. நான் யோசிச்சு பார்க்கிறேன். உங்களுக்கு ஒரு சிறகை நான் இப்பொழுது தருகிறேன். ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஒரு சிங்கம் இருந்துச்சான். அது பஞ்சாயம் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு. நம்ம சிங்கமா புலியா கழுதையான்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் தரும் ஒரு சிறகு. கழுதை ஒண்ணு வந்துச்சான் அந்த வழியில. அந்த கழுதைக்கு வயிறு நிறைய சாப்பிட்டுருச்சு. ஒன்னாக அவ்வளவுதான். நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன். சங்க இலக்கியம். நல்ல வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டு வந்துச்சான் கழுதை. அது வரும்போது ஒரு புலி எதிர்பட்டு இருக்கு. கழுதைக்கு என்னன்னு தெரியல, புலியோட அன்னைக்கு பேசணும்னு ஆசை. நிறைஞ்சிருச்சுன்னா, வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா சில பேருடைய அலப்பறை தாங்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? என்ன தனியா இருக்கிற புலி கிட்ட கழுதை, ஏன் என்ன நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன் புலி சொல்லிச்சா நான் புல்லு சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியுமே, அதனால தான் நான் சாப்பிட்டேன். உடனே புலி சொல்லிச்சா நான் புல்லு சாப்பிட்றவங்கள சாப்பிடுவேன். உடனே கோவம் வந்துருச்சு கழுதைக்கு. இரு இன்னைக்கு 1-2 பார்த்துடலாம் புலின்ட்டு. புலிக்கு ஏதாவது ஒன்று கெடுதல் பண்ணணும்னு நினைச்சுது கழுதை. உனக்கு தெரியுமா நான் சாப்பிட்ட புல்லினுடைய கலர் என்ன? நான் புல்லு சாப்பிட மாட்டேன், ஆனால் கலர் தெரியும், கிரீன். நான் சாப்பிட்டவன் நான் சொல்றேன் ப்ளூ. என்ன ப்ளூங்கிற? ப்ளூ தான். உனக்கு அறிவு இல்லை, பேர் தான் புலி. நீ சாப்பிட மாட்டல, சாப்பிட்ட நான் சொல்றேன் ப்ளூ. 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் ஹீட் ஆகி ரொம்ப ஹை லெவல்ல போய் சிங்கத்துக்கிட்ட பஞ்சாயத்து போயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. அடிச்சும் சாப்பிட முடியாது, ஏன்னா ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு. கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது ஆர்குமெண்ட் பண்ண முடியாது தானே? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது தானே? அப்படிதான் குற்றங்கள் நடக்கின்றன. நேரா போய் 2 பேரும் நிக்கிறாங்க. சிங்கம் கடிச்சான். என்னடா விஷயம்? நேரா கழுத முன்னால வந்துச்சு. சார் நான் புல்லு சாப்பிட்றேன், உங்களுக்கு தெரியும் சார். இந்த புல்லு சாப்பிட்றது இல்லை சார். சாப்பிடாத புலி சொல்லுது சார் புல்லுனுடைய கலர் கிரீன். சாப்பிட்ட நான் சொல்றேன் சார் ப்ளூ. எனக்கு தெரியும் சார் நீங்களும் சாப்பிட்றது இல்லைன்னு. இப்போ சொல்லுங்க சார், நான் கரெக்டா அவன் கரெக்டான்னு? சிங்கம் பார்த்துச்சான். இப்போ நம்ம சிங்கமா புலியா கழுதையான்னு தான் கேள்வியே. நான் இதை போட்டிருக்கிறது தூண்டில். நீங்க எங்க சிக்கிறீங்கன்னு பாருங்க. நான் சிக்கிக்கொண்டேன், ஆனால் நான் தெளிவானேன். நீங்களும் சிக்கிக்கொண்டு தெளிவாகுங்கள். சிங்கம் சொல்லிச்சான், என்னப்பா நடந்துச்சு சார்? காலையில சாப்பிட்டு வந்த உடனே இந்த ஆளோட ஒரே ஆர்குமெண்ட் சார். யார் ஆர்குமெண்ட் பண்ணது? புலிதான் சார். இங்க வா. விஷயம் யாருது? விஷயம் எந்த சார்? எவ்வளவு நாளா சாப்பிட்ற? பிறந்ததுல இருந்து சாப்பிட்றேன் சார். பார்த்து சாப்பிட்றியா? பார்த்து தான் சார் சாப்பிட்றேன். என்ன கலரு? ப்ளூ. உண்மையா சொல்றியா ப்ளூ? உண்மையா சொல்றேன் சார் ப்ளூ. சரி போ, ப்ளூ தான். ஓ சார், இந்த புலிக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க சார். இரு இங்க வா. நீ புலி சாப்பிடுறியா? அவன் சாப்பிட்றவன் சொல்றான்ல ப்ளூன்னு. சார் உங்களுக்கு தெரியாதா சார் அது கிரீன்? அவன மாதிரியே நீ இன்னிலிருந்து 5 மாசம் நீ பேசக்கூடாது. இதுதான் தண்டனை. போ. கழுத துள்ளி குச்சிட்டு வெளில ஓடிடுச்சு. புலி சொல்லிச்சா, உன் தண்டனையை நான் ஏத்துக்கிறேன், ஆனா ஒரே ஒரு டவுட், ஏன் இந்த தண்டனை எனக்கு கொடுத்தேன்னு மட்டும் சொல்ல. புலி கேட்டதற்கு சிங்கம் சொன்னது, உனக்கு தண்டனை கொடுத்தது எதற்கு தெரியுமா? நீ அறிவார்ந்த மிருகம். மனிதர்கள் கூட கணக்கு சிரமமான ஒரு சப்ஜெக்ட், அதை சூப்பரா பண்றவங்களுக்கு புலின்னு தான் பேரு. அவன் கணக்குல புலியும்பாங்க, வீரத்தில் அவன் சிங்கம் மாதிரின்னு சொல்ல மாட்டாங்க, அவன் புலி மாதிரியான வீரம் தான் சொல்லுவாங்க. நந்தி கலம்பகத்தில் கூட நந்திவர்மனுடைய வீரம் புலியிடம் சேர்ந்தது என்றுதான் எழுதுவார் ஆசிரியர். புலி வீரம், வீரத்திற்கு நீ பெயர் போனவன், உனக்கு ஏன் தண்டனை தெரியுமா? கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல, அதுக்குதான். சொல்லிட்டு சிங்கம் சொல்லிச்சா, இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுட்டு போக வேண்டிய விஷயம்.
நான் தருவது சிறகு, முடிந்தால் பறந்து கொள்ளுங்கள். கழுதைன்னு ஏன் தெரியுமா அதுக்கு பேர் வந்துச்சு? எந்த கழுதையும் எந்த அறிவுரையையும் ஏத்துக்காது. ரெண்டாவது பாயிண்ட், நான் எது சரின்னு நினைக்கிறோமோ அதை தான் செய்யும். நீ திருத்த வந்தன்னு வச்சுக்கோ, உனக்கே தண்டனை வாங்கி கொடுத்துரும், நம்மள குற்றவாளி ஆக்கிட்டு போயிடும். அதுக்கு பேர் தான் கழுதை. அதனால் நாம் கழுதையா புலியா சிங்கமா என்று நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். இதோ அந்த பக்கத்திற்கான அந்த பக்கத்தை இப்படி விடுகிறேன், நீங்கள் சிறகாக மாற்றிக்கொள்ளுங்கள்.